அது என்னமோ தெரியல. வீட்ல வெஜிடபிள்ஸ் நெறைய ஃபில் பண்ணி வச்சுட்டாலே எனக்கு வந்து பயங்கர திருப்தியாயிருது. ஏன்னா அடுத்தடுத்த நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியலனா கூட காலைல எந்திச்சு வெஜிடபிள்ஸ பார்த்த உடனே, ஓகே இத பண்ணிரலாம் அப்படின்னு தோணிருது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஊர்லேருந்து கீரை கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அரைக்கீரைன்றதுனால புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. அண்ட் ஃப்ரூட்ஸுமே நெறைய கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே ஜூஸ் போட்டு குடுத்தாச்சு. தியாக்கும், ஸ்ரீயாக்கும் அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்ல ஏதோ ஸ்டால் போட்டாங்கன்னு சொல்லி பிரிண்டட் டீ ஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ராப்புன்சல் பொம்மை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. காலையிலேருந்து ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. இதை பார்த்த உடனே கிளம்பிட்டா ஈவினிங் வந்து இதை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கூடவே தோசை ஊற்றி கொடுத்துட்டு கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். என்னமோ தெரியல இந்த கிளைமேட்க்கு கரெக்டாக காலையில் எந்திக்க முடிய மாட்டுது. அதனால் கொஞ்ச நாளாகவே வந்து பசங்களை முன்னாடி அமிச்சிட்டு நான் அடுத்த ட்ரெயின் தான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன். அவங்களோட லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி இன்றைக்கி நான் தான் வந்து ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க அதை ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு போகிற வழியில் எனக்கு டைம் இருந்துச்சுனால இளநீரும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். டாட்டா.